ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் சென்னை வருகை, சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பு. சீமானின் மேல்முறையீட்டு மனு சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்த வாரம் விசாரணை. பொதுத்துறை வங்கிகளின் 20% பங்குகளை விற்க மத்திய அரசு திட்டம். தேவைப்பட்டால் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம், இந்தி மொழியை திணிப்பதுதான் பிரச்சனை என கனிமொழி எம்பி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது. இது குறித்த விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மற்ற மாநிலங்களை சேர்ந்த என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்தி எத்தனை இந்திய மொழிகளை விழுங்கி இருக்கிறது என்று எப்போதாவது யோசித்து இருக்கிறீர்களா? போஜ்புரி, மைத்திலி, அவாதி, பிரஜ், பண்டேலி, கிரஹ்வாலி, குமாவோனி, மகாஹி, மர்வாரி, மால்வி, சத்தீஸ்கர், சந்தலி, அகீகா, ஹோ, கர்யா, கோதா, குர்மாலி, குர்க், முண்டாரி மற்றும் இன்னும் பல இப்பொழுது உயிர் வாழ்வதற்காக மூச்சு திணறுகின்றன. ஒற்றைக்கல் இந்திய அடையாளத்திற்கான அழுத்தம் பண்டைய தாய்மொழிகளை கொள்கிறது. யூபி மற்றும் பீகார் ஒருபோதும் வெறும் இந்தி இதய பகுதி அல்ல, அவற்றின் உண்மையான மொழிகள் இப்பொழுது கடந்த காலத்தின் நினைவு சின்னங்கள். இது எங்கே முடிகிறது என்பது நமக்கு தெரியும் என்பதால் தான் தமிழ்நாடு இதை எதிர்க்கிறது. தமிழ் விழித்தது, தமிழ்நாட்டின் பண்பாடு பிழைத்தது. சில மொழிகள் இந்திக்கு இடம் கொடுத்தன, இருந்த இடம் தெரியாமல் தொலைந்து விட்டனர் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் சென்னை வருகை, சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்திலிருந்து கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி 13 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நள்ளிரவில் இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் வந்து மீனவர்களின் விசைப்படகுகளை மடக்கி பிடித்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி 13 மீனவர்களை கைது செய்தது. இதேபோல் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த ஜனவரி 26ஆம் தேதி 14 மீனவர்கள் விசைப்படகு ஒன்றில் கடலுக்கு சென்று மீன்பிடித்து கொண்டிருந்தனர். நள்ளிரவில் அங்கு வந்த இலங்கை கடலோர காவல் படையின் ரோந்து கப்பல் ராமேஸ்வரம் மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி 14 மீனவர்களையும் கைது செய்து அவர்களது விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் 14 பேரையும் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ள சம்பவங்களை கண்டித்து மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய வெளித்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு அவசர கடிதங்கள் எழுதி கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சிமடம் மீனவர்கள் 27 பேரும் விடுவிக்கப்பட்டு இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். உடனடியாக தூதரக அதிகாரிகள் மீனவர்களை விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்தனர். 27 மீனவர்களுக்கும் எமர்ஜென்சி சர்டிபிகேட்டுகளை தூதரக அதிகாரிகள் வழங்கினர். அதோடு மீனவர்களுக்கு விமான டிக்கெட்களையும் ஏற்பாடு செய்துள்ளனர். இதையடுத்து நேற்றிரவு இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து சென்னைக்கு வரும் ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் 27 மீனவர்களும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை வந்தடைந்த மீனவர்களை தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்கள் மூலம் மீனவர்களை அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சீமானின் மேல்முறையீட்டு மனு சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்த வாரம் விசாரணை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வரும் சீமான் மீது சினிமா நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் அவர் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் உறவில் ஈடுபட்டுள்ளதாக விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சீமான் மீது அளித்த புகாரை வாபஸ் பெறுவதாக விஜயலட்சுமி 2012ஆம் ஆண்டு தெரிவித்தார். இருப்பினும் வழக்கு விசாரணையிலேயே இருந்து வருகிறது. இந்த நிலையில் தன் மீதான கற்பழிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை ஐகோர்ட்டில் சீமான் தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையை விரைந்து முடித்து 12 வாரத்துக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் பெண் 7 முறை கருக்கலைப்பு செய்திருப்பதாக குற்றம் சாட்டியிருப்பதாலும் பாலியல் வழக்கு என்பதாலும்
இதனை போலீசார் முறையாக விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வலசரவாக்க போலீசார் சீமான் மீதான விசாரணையை விரைந்து முடித்து 12 வாரத்துக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்காக நடிகை விஜயலட்சுமி நேற்று வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி சீமானுக்கு எதிரான ஆதாரங்களை தாக்கல் செய்திருந்தார். இருவரும் ஒன்றாக இருந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் மருத்துவ ஆதாரங்களையும் அவர் போலீஸ் நிலையத்தில் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆவணங்களை சீமானுக்கு எதிராக முக்கிய சாட்சிகளாக சேர்ப்பதற்கு போலீசார் முடிவு செய்து குற்றப்பத்திரிகையை தயாரித்து வருகிறார்கள். ஹைகோர்ட் அறிவுறுத்தியதுபடி விரைவில் கோர்ட்டில் அதனை தாக்கல் செய்யவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் தன் மீதான கற்பழிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்டில் சீமான் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீது அடுத்த வாரம் சுப்ரீம் கோர்ட் விசாரணை நடத்த வாய்ப்பு இருப்பதாக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணையின் போது சீமான் மீதான கற்பழிப்பு வழக்கை ரத்து செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடுமா அல்லது ஹைகோர்ட் உத்தரவில் தலையிட முடியாது என்று கூறி வழக்கு விசாரணையை தொடர்ந்து நடத்த செல்லுமா என்பது தெரியவில்லை. இதனால் சீமான் மீதான வழக்கில் சுப்ரீம் கோர்ட் எந்த மாதிரியான உத்தரவை பிறப்பிக்க போகிறது என்பது நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் அரங்கிலும் இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பொதுத்துறை வங்கிகளின் 20% பங்குகளை விற்க மத்திய அரசு திட்டம். 5 பொதுத்துறை வங்கிகள் ஒவ்வொன்றிலும் தனது 20% பங்கை விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பங்குச்சந்தை கட்டுப்பாடு அமைப்பான செபியின் விதிகளை பின்பற்றும் விதமாக இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள திட்டமிட்டு வருகிறது என்று கூறப்படுகிறது. சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் பிரமோட்டர் வசம் 75% பங்குகள் தான் இருக்க வேண்டும் என்பதே செபியின் விதிமுறை. மீதமுள்ள பங்குகள் பொது பங்குகளாக இருக்க வேண்டும். ஆனால் பொதுத்துறை வங்கிகளின் மத்திய அரசு அதிக அளவு பங்குகளை தன்வசம் வைத்துள்ளது. எனவே மகாராஷ்டிரா வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, யூகோ வங்கி, பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி ஆகியவற்றின் 20% பங்குகளை மத்திய அரசு விற்க விரைவில் அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்படும் என்றும் கூறப்படுகிறது. தேவைப்பட்டால் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம், இந்தி மொழியை திணிப்பதுதான் பிரச்சனை என கனிமொழி எம்பி. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்திருந்தார். அப்போது அவர் கூறியதாவது: நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு மொழி பேசும் மக்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். இங்கு தமிழும் இந்தியும் இணைந்து வாழ முடியும். இது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் மொழியை திணிப்பதுதான் பிரச்சனை. கலை, கலாச்சாரம், மொழி, திரைப்படங்கள் போன்றவற்றை இழந்த பல மாநிலங்களை நான் உங்களுக்கு காட்ட முடியும். அவர்களின் இலக்கியம், திரைப்படங்கள், இசையை இந்தி மாற்றி இருக்கிறது. இன்று கேரளா, கர்நாடகா இந்தி கற்றுக்கொள்கின்றனர். ஆனால் தென்னிந்திய மொழியை கற்றுக்கொண்ட ஒரு வட மாநிலத்தை எனக்கு காட்டுங்கள். 3 மொழிகளை கற்றுக்கொள்வது ஒரு பெரிய விஷயம். வசதியான குழந்தைகள் மட்டுமே அதை கற்க முடியும் என்பது கட்டுக்கதை. நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள உங்கள் தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் மாண்டாரின் மற்றும் ஜப்பானிய மொழி எந்த மொழியையும் ஒருவர் கற்றுக்கொள்ளலாம் எனவும் அவர் பேட்டியில் கூறியிருந்தார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது. அதிமுக நிர்வாகி மீதான தாக்குதலை கண்டித்து அக்கட்சியினர் திருக்கழுக்குன்றத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அதிமுகவினரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அதிமுகவினரை கைது செய்த காவல்துறையை கண்டித்து ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஜெயக்குமார் உட்பட அனைத்து அதிமுகவினரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.